3 வருஷத்துக்கு அப்புறம் ருத்ரன் படம் மூலியமா நான் மக்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் அதே ஓப்பனிங் கொடுத்து எப்பவும் நான் பண்ணுற படம் காஞ்சனாவாக இருந்தாலும் வேறு எந்த படம் இருந்தாலும் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த கதை டைரக்டர் வந்து சொல்லும்போது ஒரு நல்ல மெசேஜ், அப்பா அம்மாவை விட்டு தனியாக இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சொத்து என்ன தான் நம்மளுக்கு கிடைச்சாலும் அதில் ஒரு டைலாகே போட்டிருப்பேன். ஸோ செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட நம்ம அப்பா அம்மா கொடுக்குறதில்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதில்ல அப்படின்னு. அது நல்ல பப்ளிக் ரீச் ஆகிருக்கு. ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் காமெடி, ஃபைட்டு, சாங்ஸ் எல்லாமே மாசாக வந்து நாங்கள் என்ன நினச்சோமோ 2 பேரும் அது நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். ஸோ எங்களுக்கு இவ்வளோ பெரிய மாஸ் ஹிட்டு கொடுத்த ஃபேன்ஸுக்கு, ஃபேமிலிஸுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் வந்தது காரணம் என்னென்னா ஃபேன்ஸை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 வருஷம் கழிச்சு வந்தாலும் எங்களை மறக்காமல் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எந்த மாதிரியான கதை வந்து அதிகமாக எந்த கதை இருந்தாலும் வெறும் ஆக்ஷன், வெறும் டான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜ் இருந்தால், இப்போ பாருங்கள் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கே நிறைய ஃபோன் வருது. நான் வந்து மலேசியாவிலேருந்து அம்மாவை நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன், இந்த படத்தை பார்த்தேன் சார், நான் வந்து அம்மா கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். அப்புறம் நிறைய பேர் வீட்டில் இருந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதவங்கலாம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தூண்டுதல். இப்போ காஞ்சனா பார்க்கும்போது திருநங்கைகள்லாம் எப்படி வீட்டை விட்டு தெருத்துனவங்கெல்லாம் மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது இந்த படத்தை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைக்களம்ன்றது டான்ஸுக்கு கண்டிப்பாக வேணும், மாசுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கணும். அதே சேம் டைம் ஃபேமிலி வரக்கூடிய அளவுக்கு இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய ஜெயிச்சிருக்குன்னா காரணம் ஃபேமிலிஸ் உள்ள வராங்க. பெரிய பட்ஜெட் படம் தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. லோ பட்ஜெட் படமெல்லாம் வந்து வரவேற்பு குறைவாக இருக்குது. இல்லையே சார், நல்லா இப்போ டாடா படம்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்கல்ல. அதெல்லாம் வந்து கம்மியான பட்ஜெட்டில் எடுத்த படம் தான். அதெல்லாம் நல்லா இப்போ பப்ளிக் எப்படி இருக்காங்கன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு முன்னாடி இருந்த மனநிலைமை வேறு, இப்போ இருக்கிற இது வேறு. ஏன்னா சின்ன படத்தில் நல்ல கண்டென்ட் இருந்துன்னா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. மியூசிக் ஜிவி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த பகைமுடி சாங் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அருமையாக போட்டு கொடுத்தாரு. ஜிவி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் சிவா மாஸ்டருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தெலுங்கு படத்தில் ஒரு ஃபைட் பார்த்து தான் அவரை டைரக்டர் தான் கூப்பிட்டு வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துலையும் ஃபைட் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சாம்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தரணி பாடாத பாட்டெல்லாம் ரீமிக்ஸ். அப்புறம் அந்த ஜொர்த்தலையா பண்ண மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்டி ராஜசேகர் கேமராமேன், என்னுடைய ஓல்டு டெக்னீஷியனுக்கு நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக அந்த கதையை கொடுத்த திருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை அழகாக எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் ஜெயிச்சிருக்கிற கதிரேசன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை சார், நான் வந்து அந்த சாங் நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேட்குறதுக்கு. இந்த சாங்க்கு நம்ம ஆடினா எப்படி இருக்கணும்னு ஒரு அது வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன். அதுவும் இல்லாமல் புது பசங்க ஏதோ ஆல்பத்தில் போட்டு ஏதோ யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டேலண்ட் வெளியே வரும்ல. இப்போ இந்த சாங் வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவரும், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். லாரன்ஸ் அப்படின்னா ஒரு திகில், அதோட ஒரு பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள பொருத்தி பார்க்குறாங்க. அது ஒரு வட்டத்தில் பார்க்கறது சந்தோஷமா இருக்கா, இல்லை அது வெளியில் வந்து பார்க்கணும், அதுக்கு மாதிரி என்ன கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரே கதை பண்ணால் நமக்கே போர் அடிக்கும் சார். அதால தான் வெளியே வரணும்னு சொல்லி தான். பட் இப்போ ருத்ரனில் பார்த்தீங்கன்னா அது எதுவும் மிஸ் ஆகாது. காமெடி இருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், நல்ல மெசேஜ் இருக்கும், ஆக்ஷன். ஒரு சின்ன கேப் விட்டு மறுபடியும் காஞ்சனா பண்ணலாம். இப்போ சந்திரமுகி பண்ணிகிட்ருக்கோம், சந்திரமுகி 2 பண்ணுறோம், ஜிகிர்தண்டா 2 பண்ணுறோம். ஸோ சந்திரமுகிலையும் அந்த த்ரில் அதெல்லாம் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் நடன இயக்குனராக வந்தாலும் கூட இயக்கத்தில் வந்து ஒரு தனி ஈடுபாடு உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பெரிய ஹீரோக்கள் உங்களுக்கு செக்ஸபிலிட்டி இருக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு, ஏன்னா பிரபுதேவா வந்து விஜய் வச்சு கூப்பிட்டு பண்ணார், அந்த மாதிரி நீங்கள் பெரிய ஸ்டார் வச்சு இயக்கிற வாய்ப்பு இருக்கா? முதல்ல நினச்சேன் நான் அது பண்ணலான்னு. இப்போ நம்மளுக்கே கரெக்டாக நான் கடவுள் இந்த அளவுக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்து விடுவார் நான் நினைக்கிறேன். ஸோ இது அமைஞ்சிருக்கு. இதுக்கு கரெக்டாக என்ன ஒர்க் பண்ணோம், ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பணம் போடுறாங்க ப்ரொடியூசர்ஸ். அதுக்கு எவ்வளோ நியாயமாக இருக்கணுமோ அது ஃபியூச்சரில் அப்படி அது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணுவாங்க. சரத்குமார் சார் வந்து இந்த படத்தில் நான் எப்படி ஒரு ஹீரோவோ அவரும் ஒரு ஹீரோ தான். அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ வில்லனாக பண்ணதே எங்களுக்காக பெரிய விஷயம். ஸோ சரத் அண்ணனுக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நைட் எஃபெக்ட் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக
அவர் பட்ட கஷ்டம் டேட்டெல்லாம் பிரச்சனை ஆனாலும் அவர் எங்களுக்காக அவ்வளோ வந்து பண்ணி கொடுத்தது சரத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் நான் மட்டும் ஹீரோ இல்லை, சரத் சாரும் ஒரு ஹீரோ தான். சந்திரமுகிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டாரோட film. அதனுடைய பார்ட் 2 அப்படிங்கிறது அவருடைய ரசிகனா நீங்க அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போகலாம், உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும். ஒரு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தலைவர் படம் நான் பண்ணுறதுன்றது ராகவேந்திர சாமியுடைய அருள் தான். அந்த படம் இப்போ எனக்கு வந்து நான் வந்து முழுக்க முழுக்க டைரக்டரை நம்பிட்டேன். அவர் என்ன சொல்கிறாரோ, ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர். ஸோ ரஜினி சாருக்கு அவ்வளோ பெரிய இட்டு கொடுத்த பி வாஸ் சார் தான் இந்த இதை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு டைரக்டர் கூட நம்ம படம் பண்ணும்போது அந்த டைரக்டருக்கு 100% நம்ம உண்மையாக இருக்கணும். ஸோ முழுக்க முழுக்க டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் கையில் தான் இருக்கு. இயக்கத்துக்கு உங்களை கடந்து மற்றவர்கள் வச்சு இயக்கத்துக்கான கதை தயார் வச்சிருக்கீங்க. கதை இருக்குது, டைம் வரும்போது கண்டிப்பாக பண்ணுறோம். சார் படத்தலையோட நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இப்போ இதே போல மற்ற முன்னணி நடிகர்கள் யாருமே வர்றது என்ன காரணம்? நான் மற்றவங்கள பற்றி சொல்லணும்னு எனக்கு இல்லை. அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது எதுவுமே. ப்ளஸ் நான் மட்டும்தான் பண்ணுறேன்னு என்னால் பெருமையாக கூட சொல்லிக்க முடியாது. என்ன மாதிரி சார் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூரிய சார்லாம் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சைலண்ட்டாக பண்ணலாம், நான் மட்டும்தான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. இது இப்போ நான் பண்ணுறது கூட எல்லார் சார்பாகவும் தான் நான் பண்ணுறேன், எல்லா ஹீரோ சார்பாக. இப்போ என் ஃபேன்ஸு வந்து எனக்கு மட்டும் ஃபேன்ஸ் இல்லை, இப்போ எல்லாருடைய ஃபேன்ஸும் என்னுடைய ஃபேன்ஸ் தான். ஸோ எல்லோரும் சேர்த்து தான் பண்ணுறோம். சார் பல தடைகளை தாண்டி இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வச்சுருப்பேன், ருத்ரனை வந்து யாராலும் அழிக்க முடியாது, ருத்ரன் தான் அழிப்பாங்க. ஸோ ருத்ரனை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் வந்துட்டார், ருத்ர தாண்ட ஆடிட்டு இருக்காரு. சிவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ருத்ரன் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து வந்து பப்ளிக்கும் சரி, குழந்தைங்க, ஃபேமிலி, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நானும் லாரன்ஸ் சார் மாஸ்டர் வந்து ஃபேன்ஸு பப்ளிக் எல்லாரையுமே வந்து பார்த்து ஒரு தேங்க்ஸ் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு அப்படி ப்ரெஸ்ஸையும் பார்த்து விஷ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். வந்து உங்களுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் வந்து எல்லாருமே ஒரு கரெக்டாக சொல்லியிருக்கோம். வந்துட்டு அந்த மனித பிறவிங்கிறது இறைவன் ஒரு டைம் நம்ம கொடுக்குறான். அந்த மனித பிறவியில் வந்து நம்ம எப்படி அம்மா அப்பா கூட முடிஞ்ச வரைக்கும் கூட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் லைஃப்பை வந்து. அதாவது ஒரு 5 வயசு குழந்தையா இருந்தாலும் அந்த தாயை பொறுத்த வரைக்கும் அது வந்து மகன் தான். ஒரு 30 வயசு பையனா இருந்தாலும் அது மகன் தான். நம்ம இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக சில போராட்டத்திற்காக வந்து நம்ம வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி போய் பண்ணும்போது ஸோ தாயோட பாதிப்பு எப்படி இருக்கும், அப்படி போனதுனால எப்படி ஒரு தாயை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சில மெசேஜ்கள் இதெல்லாம் ரொம்ப இந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். வந்து ஃபேமிலி கூட இருக்கக்கூடிய லைஃப்பை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு செல்ஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அதாவது ஒரு நாளைக்கு செல்ஃபோனுக்கு வந்து ரொம்ப நேரம் பார்த்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெற்ற தாய் தகப்பனுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து கூட வந்து கவனிச்சுக்கணும், அப்படி கவனிக்காதனால பாதித்த ஒரு படத்தோட கதையின் கருதான் வந்து ருத்ரன். வந்து இதை பப்ளிக்கும் சரி, இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து அவ்வளோ சந்தோஷமா பேசுறாங்க. வந்துட்டு எங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க உங்க ரூபத்துல வந்து லாரன்ஸ் சார் ரூபத்துல வந்து இப்படி சொல்றீங்க, இதை பார்த்த உடனே என் பையெல்லாம் வந்து கண்களையும் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், அம்மா உன்னை மிஸ் பண்ணிட்டேம்மா, சாரிம்மா ஒர்க் லோடில் ஜாஸ்தி இது பண்ணிட்டேம்மா, நான் உன்னை பிரிஞ்சு வந்து நான் டெல்லியில் இருக்கிறேம்மா, மலேசியாவில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மலேசியாவிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, லண்டன்லேருந்து சில பேர் ஃபோன் பண்ணாங்க. இல்லை சார் நாங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று தேடி வரணுங்கிறக்காக வந்து நாங்கள் நிறைய இழந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையிலே பப்ளிக் வந்து இவ்வளோ வரவேற்பு கொடுக்கறதுக்கு வந்து நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.